ஹாய் ஆல், வணக்கம். தமிழ் ஃபுட் டைம் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பிரிஞ்சால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு 1/4 கப் கடலை எடுத்துக்கிட்டேன். கடலை கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மல்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகா. தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தால் நீங்கள் அதுவும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காவை லைட்டாக ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்செடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கத்திரிக்காவை தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிஞ்சுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதுக்குள்ளே நம்ம விட்டு நல்லா அதில் ஒரு ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்றனால எண்ணெய் இப்படி பொங்கி வருது. இப்போ அதில் நம்ம ஊற வச்ச கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கத்திரிக்காய் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மீதி மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் வெந்து லைட்டாக எண்ணெய்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரப்போ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி எவ்வளோ வேணுமோ அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்போட மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா மேலே நிற்குது. இதுக்கு கண்டிப்பாக இந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பிரிஞ்சால் கறியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த குழம்பு சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக செஞ்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.